மாதத்தின் குரு புஷ்ய யோகம் வரக்கூடிய நாள். இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறத தான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த நாள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க செய்யறதுனால கண்டிப்பா சொல்றேன், தங்கம் சேரும், அடகு வைத்த நகையை மீட்க முடியும், கடன் தீரும் சூழல் உங்களுக்கு உண்டாகும். முதல்ல நேரம் என்ன, நாள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 21/5/2026 அதிகாலை 5:47 இருந்து 22/5/2026 அதிகாலை 2:49 வரைக்கும் குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் குரு புஷ்ய யோக நாள்னு அழைக்கப்படுது. எல்லா நற்காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த நாளை. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். யோகம், செல்வம், வளம், அறிவு, வெற்றி இதெல்லாம் தரக்கூடிய இந்த குரு புஷ்ய யோக நாள்ல இந்த ஒரே ஒரு பொருளை வாங்குங்க. பொதுவா இந்த நாள்ல தங்கம் வெள்ளி வாங்குறது சிறப்பு. அதாவது அக்ஷய திருதியை போலவே இந்த நாளிலும் தங்கம் வெள்ளி வாங்குறது சிறப்பு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுமா, வெள்ளியுமே கூட எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படிங்கிற சூழல் இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நான் அடகு வச்ச நகையை மீட்க முடியாம தவிக்கிறேங்க, இப்ப நான் எப்படி புதுசா நகை வாங்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு உண்டாகும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதற்கு ஈடான வெறும் 20 ரூபாய் செலவில் இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி பாருங்களேன். அடுத்த குரு புஷ்ய யோக நாளுக்கு நீங்க போய் 1 கிராம் தங்கமாவது நிச்சயமா வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும். நாம செய்யக்கூடிய விஷயம் நமக்கு அந்த சூழலை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் எல்லாம் செஞ்சுட்டேன், ஆனா நான் சும்மா தான் இருப்பேன் அப்படின்னா நானே சொல்றேன், உங்களுக்கு எதுவுமே நடக்காது, எதுவுமே கிடைக்காது. நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். அதற்கான முயற்சியும் ரொம்பவே அவசியம். சரி, இப்படி ஒரு அற்புதமான நாள்ல என்ன வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றிலை கொடி வாங்கணும். இந்த வெற்றிலை கொடியை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வெற்றிலை கொடியை வாங்கி உங்க வீட்டில் பூஜையில வச்சு மனதார ராமபிரானை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செஞ்சுட்டு அது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டியில வச்சு அந்த தொட்டியில கொஞ்சமா சிறிதளவு பால் ஊற்றி அந்த தொட்டியை தொட்டு கும்பிடுங்க. இந்த தொட்டியை வடக்கு திசை நோக்கி வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குபேரனின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நான் வாடகை வீட்டில் இருக்கேங்க, நீங்க சொன்ன மாதிரி என்னால் வெற்றிலை கொடியை வளர்க்க முடியாது அப்படிங்கிறவங்க அந்த நாளில் வெற்றிலை கொடியை வாங்கி வீட்டில் வச்சு மனதார தொட்டு கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு தானமாக கொடுத்துருங்க. இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான விஷயத்தை 20 ரூபாய் தான் இருக்கும் ஒரு வெற்றிலை கொடி. இதை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வ வளம் மேலோங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.